ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசமும் மீந்துருச்சு. சரி, இதே வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு பீட்ரூட் பொரியல் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து உலை வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி எதுக்கு ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, மாவு முடிஞ்சிருச்சு, மாவு அரைக்கிறதுக்கு தான் அந்த அரிசி ஊற வச்சுருக்கேன். உளுந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஊற போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது வந்து நான் வெளியில் உட்காந்து தான் கட் பண்ணுவேன். கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நின்று கட் பண்ணிகிட்டு இருந்தால் டயர்டாயிரும் சமைக்கிறதுக்கு. அதனால தான் வெளியே உட்காந்து கட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி காய்கறி வந்து ஸ்லைஸ் பண்ணுறத விட பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பீட்ரூட்டை இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னா. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. மிளகாய் போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் மிளகாய் போட்டிருக்கேன்னா. பீட்ரூட் பொரியலுக்கு வந்து பூண்டு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பூண்டு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க மாட்டேன்னா, அப்படியே எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துருவேன். நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து 60 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் வந்து இப்போ சாப்பாடு வடித்து எடுத்துட்டேன். பீட்ரூட் பொரியலும் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.